ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கணும். 2 தக்காளி எடுத்திருக்கேன். 4-5 சின்ன வெங்காயம் நான் பொடி பொடியாக எடுத்து 2 பூண்டு நீளமாக எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கணும் கடைசியில் தாளிக்கிறதுக்கு. அரை மூடி தேங்காய் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கடாயை வச்சு ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஸ்டவ் சிம்மில் வச்சு மல்லி மிளகா வச்சு இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். சிம்மில் தான் வச்சு வதக்கணும், கருகிடும். அப்போ அந்த மணம் வந்தாலும் வதங்கிடுச்சுன்னு வச்சோம். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டு வதக்குறேன். இது நான் ஒரு கிலோ 1.5 கிலோ மீன் எடுத்தோம். அது 1 கிலோ குழம்புக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். தலை, வால் பகுதி, அப்புறம் பீஸ் 2-3 பீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த வதக்கினது ஆறுனதும் அந்த மசாலா எடுத்து அரைச்சிட்டு இப்போ ஒரு குண்டால ஊற்றி அந்த குண்டால மீனையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விடணும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தேவைன்னா 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 1 தான் போட்டிருக்கேன். இது நம்ம காரமெல்லாம் பிடிக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு இப்படி இந்த மசாலாலாம் போட்டு கொதிக்க விட்றேன். புளிப்பு, காரம், உப்பு பிடிக்கிறதுக்காக நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் பால் பாதி வெந்துருச்சு மீன். ரொம்ப கொதிக்க வேண்டாம். நல்லா நுரக்கட்டி வர்றப்போ நம்ம குழம்பு ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் கடாய் வச்சு கடாய் ஹீட்டானதும் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. நான் தாளிக்கிறது நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், 4 டேபிள் ஸ்பூனு. கொஞ்சம் மீன் நான் வறுக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன். மீன் வறுக்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொன்னிறானது அரிசி போட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிற அளவு நல்லா வதக்கணும். வதங்கிடுச்சு நல்லா. இப்போ குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.